ஸோ பாகிஸ்தான் பெவிலியனை தொடர்ந்து பஹ்ரைனுடைய பெவிலியன் இருக்கு. அடுத்து நம்ம பஹ்ரைனுடைய பெவிலியனுக்குள்ள போகலாம். அதாவது கலரே இல்லை ஆக்சுவலாக. இது பாகிஸ்தான் பெவிலியன் அண்ட் இதுதான் நீங்கள் பார்க்குறது வந்து பஹ்ரைனுடைய பெவிலியன். அண்ட் அந்த செவரு கூட பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் இல்லை, வெறும் ஸ்மூத் ஃபினிஷ் வச்சு எந்த ஒரு பெயிண்ட்டுமே இல்லாமல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வாலில் கூட வேறு கலர் லைட்டிங்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வெறும் லைட்டிங் மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சு கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்போ லான்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிங்டம் ஆஃப் பஹ்ரைனுடைய பெவிலியனுக்குள்ளே நம்ம நுழையலாம். ஸோ ஒரு டனலுக்குள்ளே நம்ம உள்ள நுழையிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பெவிலியனுடைய அந்த டனல் பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ சவுண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ டென்சிட்டி இஸ் அண்ட் வே டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போட்டு பஹ்ரைன் வந்து ஒரு டென்ஸான கண்ட்ரி அண்ட் இந்த இதை வந்து ரெப்ரிக் பண்ணுற மாதிரி இந்த பெவிலியனை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஜெர்மன் கம்பெனி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஹ்ரைனுடைய ரூலர் வந்து இங்கே இருந்திருந்தார். அண்ட் அப்போ அவருக்கு ஒரு ராஜ மரியாதை, வரவேற்பு, மேலதாளம் அதெல்லாம் போட்டு அவரை வந்து வரவேற்றிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேவ் மாதிரி போயிட்டுருக்குல்ல, இதில் வந்து இப்போது வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம உள்ளே வந்து நுழைஞ்சு போயிட்டுருக்குறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது தொடர்ந்து நம்ம இப்போ பெவிலியன் உள்ளே நுழைய போகிறோம். ஸோ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஃபீல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பில்லராக வந்து ஒரு ஆர்டரே இல்லாமல் அங்கங்கே நட்டி வச்ச மாதிரி இருக்குது. Okay. So actually, Bahrain's pavilion is representing the main theme. The structure is representing our main theme, which is density weaves opportunities. Because in Bahrain we have a high population density. So we believe that this density actually creates opportunities for people living in Bahrain and for people who are coming from outside Bahrain. Besides that, all of these poles, the steel poles, are connected to each other. So if we remove one of them, the whole structure might collapse. So that actually represents the connections, the relations between the Bahraini people and the Bahraini society. Besides that, the outside structure of the pavilion is made out of aluminium. We chose aluminium specifically because it's one of the most important exports actually in Bahrain, and we depend on it a lot in our economy. So that's basically the main idea and the concept of the pavilion. முதல்ல இந்த பஹ்ரைன் பெவிலியனை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு அட்ராக்டிவ்னஸும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் ஆக்சுவலாக நானே உள்ளே வந்தேன். என்னடா ஒரு பெயிண்ட்டு கூட இல்லையே அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன இந்த போலாக வந்து ஒன்று அங்கங்கே ஒரு அன்ஈவனாக வந்து நட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, இந்த பெவிலியன் வந்து முழுக்க சஸ்டைனபிள் கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து அலுமினியம். ஸோ அலுமினியமை வந்து ஏன் இங்கே வச்சுருக்காங்க, அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸை தாண்டி பஹ்ரைனில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது அலுமினியமா. அண்ட் அதை தான் வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மேலே சைட்ஸில் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக கிளாஸ் விண்டோஸ் அப்படின்றாங்க. பகல் நேரத்தில் வந்து சூரிய ஒளி தான் வந்து இந்த பெவிலியனுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது. அண்ட் மாலை நேரத்தில் சாயங்காலம் தான் வந்து இந்த லைட்டிங்ஸை கூட ஆன் பண்ணுறதாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இதை வந்து காமிச்சிருக்காங்க. These textiles are actually representing one of the most important traditional industries in Bahrain, which is textiles industry. So we are trying our best to keep this industry alive. You know, nowadays we are not depending much on the handmade stuff. So we are trying our best to keep it alive and to use the energy of the youth to try their best to make different types of designs, to use the old, let's say, concepts to color the textiles and fabrics using the natural sources and different types of colors from its natural sources. So that's basically the designs.
பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபேப்ரிக் வந்து இங்கே அங்கங்கே வந்து தொங்க விட்டுருக்காங்கல்ல, இது வந்து கையால் நெய்த ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பழைய காலத்து மெத்தட். அண்ட் இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து முன்னேறி போயிட்டே இருக்குது. அண்ட் பழைய காலத்து ட்ரெடிஷன்ஸை வந்து மறந்து போயிட்டுருக்குறோம். அதை வந்து மறக்காதபடி இருக்கணும். அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருந்தது அண்ட் விற்பனைக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து பழைய காலத்து முறைகள்லாம் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றத கருதி அவங்க வந்து அவங்களுடைய யூத் இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு வந்து இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதோடு கூட இதை வந்து தயாரித்து இதை வந்து விற்கிறாங்க. As you said, you saw some date seeds. It's one of the main sources for coloring the fabrics. So they took the color out of the different natural sources. From it, the date seeds. Also red cabbage to color it with red colors, and they used seaweeds actually. So we are an island, Bahrain is an island, so different beaches have different seaweeds. Based on that, different types of colors to color the fabrics and the different designs of textiles. So it depended on a lot of natural sources. Like for example, the iron rust. They even depended on iron rust to take the color out of it and to color the different types of textiles. அண்ட் இந்த இடத்துல வந்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான சில டிஸ்பிளேலாம் வந்து கூட வச்சுருக்காங்க. அண்ட் இந்த துணிகளுக்கு வந்து எங்கேருந்து சாயம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இயற்கை முறையில் வந்து சாயம் எடுக்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் டேட்ஸோடைய விதை அந்த கொட்டையெல்லாம் இருந்துச்சு. அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாயத்தை எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடலில் இருந்து எடுக்கக்கூடிய சில பொருட்களின் மூலமாக அதிலிருந்தும் சாயத்தை எடுத்து இந்த துணிகளுக்கு வந்து அவங்க வந்து பூசுகிறாங்க. So actually we have the C section where it represents the diving journey. Because before discovering oil and back in 1932, we were depending in our economy on pearls. So all people were going to the different oysters bed in the middle of the Gulf to search for the oysters and to get the pearls out of it. So we had the different types of equipment that were used by the divers, like for example the ropes, the nose covers, the fingers covers. So these are all equipments used by them and their captain. Their captain is called in our language al-Nokhada. He is the head of the divers. The other section of the other part of the C section is the merchants or the pearls merchants section. So you can see the different equipments used by the sea merchants or the pearls merchants. Like for example, the different types of weights, the different types of equipments that were used to differentiate between the big pearls and the small pearls. And also you have a notebook that shows the prices of the pearls depending on their quality and their weight. So these are all different types of equipments used by the different people who are connected and related to the pearls trade. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஹ்ரைன் நாட்டுடைய பாரம்பரிய தொழில் அல்லது முக்கியமான தொழில் என்னன்னு பார்த்தோம்னா கடலில் குதித்து முத்தெடுக்கிற ஒரு தொழில். அந்த முத்தெடுக்கிற தொழிலில் வந்து 2 விதமாக அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலை வந்து அந்த படகை வந்து தயாரிக்கிற ஒரு கும்பல். அண்ட் அவங்க அந்த படகை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அதை வந்து சரி செய்து பழுதெல்லாம் பார்த்து அந்த கப்பலை வந்து சரியான முறையில் வச்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கடலில் போய் குதித்து முத்தெடுக்கிற அந்த ஒரு டீம் இருக்காங்க. அண்ட் அதோடு கூட அந்த சரியான அந்த பதம் நிறைந்த அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சு அந்த இடத்துல அந்த ஆயிஸ்டர்ஸ் கிட்டேருந்து இவங்க முத்தெடுக்கிறாங்க. முத்தெடுக்கிறதோடு கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எடுத்த முத்தை வந்து அதில் ஆயிஸ்டர்லேருந்து பிரித்து எடுக்கிற அந்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த ஆயிஸ்டர்லேருந்து வந்த அந்த பேர்லை வந்து அழகான ஒரு ஜுவல்லரியாக மாற்றுகிற இன்னொரு ஒரு பகுதியை தான் வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க.
அண்ட் அதோடு கூட இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அந்த முத்தெடுக்கிற அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து அவங்க உருவாக்கின நல்ல காஸ்ட்லியான வந்து பேர்ல்ஸை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் இங்கே வந்து இந்த பெர்லின்குள்ளே வந்து பாதுகாப்புக்கு மட்டுமே வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இதை சுற்றி வந்து எப்போதுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த முத்தெடுக்கிற ப்ராசஸில் வந்து நம்ம புதிதாக ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து டனாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்டே வந்து பஹ்ரைனில் வச்சுருக்காங்க. இந்த முத்தில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த பாசி ஆர் சின்ன நம்ம இந்த ஊரில் வந்து நம்ம ஆர் சந்தையில் இந்த மாதிரிலாம் கூட இந்த பாசிலாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட ஒரு ஒரிஜினல் முத்து மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் வாங்கி அதை சுரண்டி அந்த மாதிரி எதாவது செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் இது வந்து பிளாஸ்டிக்கு டூப்ளிகேட்டு அப்படின்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த டனாட்டா அப்படின்ற இன்ஸ்டியூட் வந்து இந்த பேர்ல்ஸை வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ரே மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷினை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை போய் அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த டனாட்டா அப்படின்ற நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லோடைய ஒரிஜினல் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சில மெத்தட்ஸை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. பார்த்தோம்னா எக்ஸ்ரே மிஷின்ஸில் வந்து 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளோரசன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து மைக்ரோ ரேடியோகிராஃபி அப்படின்ற இந்த மிஷின்ஸை வச்சு பேர்லோடைய அந்த நேச்சரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. Okay, we have 3 pearls here. Pink is a natural pearl. We can't tell with the naked eye. You have to use a natural pearl. Extra pearl, we would always see circles like this one. Yes. Typical structure of natural pearl. This one, 3 like structure. The cultivated ones, you have 2 scenarios. One, you will see one circle, which is the outline of a man-made bead. They put inside an oyster, and the oyster just melts around it. And this one over here, it's a similar process, but what they do here, they cut the small tissue from the donor oyster, they place it in an acceptor oyster, and then starts to form a pearl, but usually it would be a regular shaped one like this. Okay. One cavity in the center. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின். அண்ட் இந்த எக்ஸ்ரே மிஷின்லேருந்து ஒரு அவுட்புட் கொடுத்துட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த இமேஜை நீங்கள் வந்து நான் காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்ல் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த 3 பேர்லில் வந்து எது வந்து நேச்சுரல் பேர்ல் அண்ட் எது வந்து கல்ச்சர்டு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பேர்ல் அப்படின்றத வந்து கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர்ல் வந்து வித்தியாசமாக சின்னதாக இருந்துச்சு. அதுதான் வந்து இயற்கையாக உருவான முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மீதி 2மே வந்து செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட முத்தான். ஸோ இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பேர்ல் வந்து வட்டமாக தெரியுது. அண்ட் அதில் கூட ரிப்பிள்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து சின்னதாக வந்து ஆக்சுவலாக தெரியுது. இதுதான் இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு நேச்சுரலாக உருவான பேர்லாம். அண்ட் அதே வந்து இந்த இடத்துல 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கல்ச்சர்ட் பேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை முறையில் உருவாக்கின பேர்ல். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சர்க்கிளாக ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த இன்னர் சர்க்கிள் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியுதுல்ல, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கை முறையில் உருவாக்கின ஒரு பேர்ல். அதாவது ஒரு ஆயிஸ்டருக்குள்ளே வந்து மனுஷன் வந்து அதை ஓப்பன் பண்ணி செயற்கையாக ஏதோ ஆட் பண்ணி உருவாக்கின பேர்ல். அண்ட் இங்கே சைடில் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. அதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின பேர்ல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ரே மிஷின் வந்து ஆக்சுவலாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ளோரசன்ஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின பேர்லை வந்து எக்ஸ்ரேயில் வச்சுருக்கும் பொழுது அது வந்து கிளிட்டர் ஆகுமா. அண்ட் அதே வந்து நேச்சுரலாக உருவான பேர்லை வந்து இந்த ஃப்ளோரசன்ஸ் மிஷினில் வைக்கும் பொழுது அது வந்து கிளிட்டர் ஆகாது. அண்ட் அதன் மூலமாக அவங்க வந்து இதை கண்டுபிடிக்க முடியுமா. ஸோ இந்த அவுட்புட்டில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரிகிற பேர்ல் வந்து செயற்கை முறையில் உருவானது, ஏன்னா அது வந்து அதில் கிளிட்டர் ஆகுது. அண்ட் அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
இயற்கையாக உருவான பேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய அவுட்புட்டை வந்து இன்னும் கரெக்டாக காமிக்கிறதுக்கு வந்து அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த பேர்ல் வந்து இப்போவுமே வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தெரியுதில்ல. ஸோ அதனால் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவான பேர்ல் அப்படின்றாங்க. ஸோ ஒரிஜினல் பேர்ல் வந்து இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீனில் வந்து வைக்கும் பொழுது அது வந்து டிஸ்பிளேவே கிடைக்காது. ஸோ அது வந்து இருட்டாக தெரியும் அப்படின்றாங்க. அண்ட் பஹ்ரைனில் வந்து குறிப்பாக வந்து நேச்சுரல் பேர்ல் மட்டும்தான் வந்து விற்கிறாங்களாம். அண்ட் செயற்கையாக உருவாக்கின பேர்ல் வந்து பஹ்ரைனில் வந்து விற்கிறதுக்கு அனுமதி இல்லையாம். ஸோ அந்த ஒரிஜினல் பேர்லோடைய மதிப்பை வந்து கிட்டத்தட்ட 1500 திரம்ஸ் இருக்கும் இந்த நாட்டு விலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின பேர்ல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 திரம் அந்த விலைக்கு தான் வந்து போகும். அண்ட் அதுவுமே வந்து பஹ்ரைனில் வந்து டோட்டலி பேண்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸை வந்து எங்கேயுமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கூட இப்போ என்றைக்கு நம்ம பேர்ல் வந்து வாங்கினாலும் அதற்கான சர்டிஃபிகேட்டோடு தான் வாங்கணும். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து இந்த மெத்தட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னாங்க. Actually, the design of the chair is representing two main things. The first thing is one of our traditional games. It's called Tila. We play it in Bahrain. It's a small glass ball and we play with it. It's called Tila. So it actually represents this game, and it represents our main theme, which is density weaves opportunity. So you look at it, it looks a bit dense. And maybe if you look at it at the first while, it doesn't like that comfortable. But when you sit on it, it's totally comfortable and you can relax on it for 1 or 2 hours without feeling any kind of pain or anything. அதோடு கூட இங்கே வந்து இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சேரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் அந்த சேரை குறித்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி இருக்குல்ல, இந்த அந்த பால் எல்லாமே வந்து சேர்த்து வச்ச மாதிரி இந்த சேரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உட்காந்தோம்னா அதில் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஈஸினஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து அதோடைய கம்ஃபர்ட் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதோடு கூட அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி பாலை வச்சு வந்து விளையாடுவாங்களாம். நம்ம ஊரில் கோலி குண்டெல்லாம் வச்சு நம்ம சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அவங்க ஊர்லேயும் இதே மாதிரி பால் வச்சு ஏதோ அடித்து விளையாடுவாங்க போல இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த சேரே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து நான் அந்த பால் மாதிரி இருந்த அந்த சேரில் வந்து ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்கேன். ஸோ இதில் உட்காந்தோம்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் மாதிரி நம்ம பாடியில் வந்து கொடுக்குது. ஒரு ஈஸ்னஸ் அண்ட் ஃபீல் ஆஃப் கம்ஃபர்ட்டை வந்து இந்த சேர் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு இதில் பால் அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒரு இதில் உட்காந்துருக்குறோன்ற மாதிரி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பஹ்ரைனுடைய அடுத்த ஒரு ஃபீச்சராக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு, அதாவது தொழில் துவங்குவதற்கு பஹ்ரைன் வந்து ஒரு சிறந்த நாடு. ஸோ இங்கே வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த நாட்டில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்குது. அண்ட் இன்றைக்கும் வந்து இது வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பஹ்ரைனை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரர் வந்து சொன்னார். அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன்ல, அவர் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் போது கூட நான் சொன்னேன், பஹ்ரைனுடைய ரூலர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து பஹ்ரைனுடைய க்ரௌன் பிரின்ஸ், அதாவது இப்போ இருக்கிற ராஜா, இப்போ இருக்கிற ரூலருடைய பையன் தான் வந்து இங்கே வந்திருந்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இங்கே வந்து ஃபிட்னஸ் பண்ணிட்டு இங்கேருந்து போனதாக இங்கே பெவிலியனில் இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ பஹ்ரைன் பெவிலியனில் அருமையான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ பார்க்க வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த பெவிலியன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நிறையவே வந்து தகவல் இருந்தது, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இதோட நம்ம இந்த பெவிலியனை விட்டு நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பேர்லை குறித்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் அவங்களுடைய பாரம்பரிய தொழில் அதோடு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேப்ரிக்கில் வந்து அவங்க அந்த பழைய ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம பஹ்ரைன் பெவிலியனில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஓவராலாக இந்த பெவிலியனில் வந்து ரொம்ப
நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த பெவிலியனுக்குள்ளேயும் இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுன்றது வந்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ பஹ்ரைன் பெவிலியன் அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் பெவிலியனுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது பார்த்தோம்னா ஈராக்கோடைய பெவிலியன் இருக்குது.